என் பேர் ஆர் ரமணி. அண்ணா நகர் தொகுதியில இருக்கேன். 65 வருடங்களாக பொது நல சேவகி. வில்லிவாக்கம் தொகுதி. என்னுடைய வயசு 77. என்னுடைய சேவை 63. நான் 108 போன் பண்ண உடனே ஆம்புலன்ஸ கொண்டு போய் சேர்த்து அவர்களை நல்ல வழி ஆக்கணும்னுதான் நான் வீட்டுக்கே வருவேன். யாரிடம் பெறுவதில்லை, தருவதை தவிர. பெண்கள் மரியாதை நிமித்தமாகவும் தைரியமாகவும் எப்ப வந்தாலும் இந்த திமுக ஆட்சியில கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சகஜியம். எந்த ஆட்சி வந்தாலும் கொஞ்சம் மத்தியமமா இருக்கும். இவர் 95% இவர் இதே ஓகே பண்ணிடுவார். ஏடிஎம்கே வந்தால் மீடியம், காங்கிரஸோ அதுவும் பாரதிய அது வந்தாலும் மீடியம். இவர் எப்போ ஓவர் ஸ்பீட் பிரேக்க தாண்டிக்கிட்டே இருப்பாரு. ஸ்பீட் பிரேக் இருக்கே, ஸ்லோவா போலான்ற கொள்கையே கிடையாது. இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இதுதான் தொழிலே. இவங்களுக்கெல்லாம் இது கைவந்த கலை. பெண்களுக்கு பஸ்ஸ விட்டாரு, அட்டை விட்டாரு, இட்ட விட்டாரு. ஆனா அவங்க வருமானத்துல எங்களுக்கு லாசப்பாக்கி விட்டாரே. வரி கொள்வ, ஈபி கொள்வ எல்லாமே ஹெவி ஆயிடுச்சு. பஸ் என்ன மாசத்துக்கு 1000 ரூபாய். ஆனா எங்க கிட்ட வரி பணம் என்ன மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை 10,000 ரூபாய் ஹெவி. நாங்க சாப்பிடுறதா, குடும்பம் பண்றதா, குழந்தைங்களை வளர்க்கறதா, ஃபீஸ் கட்டுறதா? பாருங்க, சின்ன மீனை போட்டு பெரிய விரால மீன். ஸ்டாலின் சின்ன மீன் இது எது? பஸ்ஸுக்கு 1000 ரூபாய் செலவாகும். மாசமெல்லாம் நாங்க 1000 ரூபாய். போறவங்களுக்கு தான் அது ஈஸி, போவாதவங்களுக்கு லாஸ் இல்ல. வரி பணம், ஈபி, கேஸ், எங்க போனாலும் ப்ராப்ளம், எங்க போனாலும் தொல்லை. வீட்டை விட்டு 10 மணிக்கு மேல பெண்கள் வெளியே வந்தா பாதுகாப்புன்னா என்னன்னா காவல்துறையே இவர் கையில வச்சுக்கின்னு களவாடித்தனமா பண்ணிக்கிறாரு. ஆனா காவல்துறை தெய்வம் தான் மக்களுக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அது உள்ள பூண்டு இவர் வேலையை கொண்டு காட்டுறாரு. இல்லன்னா உன்னை அங்க மாத்துவேன், இல்லன்னா உன்னை இங்க மாத்துவேன், இல்லன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுல மாத்துவேன். இவர் யாரு மாத்துறதுக்கு? முதல்ல இவர் புத்திய மாத்திக்கின்னு இவரு நல்லதை செஞ்சா மீண்டும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாட்டி வர மாட்டாரு. நாங்க வர விட மாட்டோம். புரட்சி தலைவர் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கே தெரியும். புரட்சி தலைவி அம்மா யாருன்னா அவங்களுக்கே தெரியும். இப்ப இந்த 2 அணி நாங்க சண்டை போட்டுக்கிறோம். இவர் ரொம்ப தில்லாலங்கடி வேலை. இப்ப இந்த தில்லாலங்கடிக்கு இன்னொருத்தர் இறங்கி இருக்காரு. விஜய் வந்துட்டான் பாரு. இவருக்கு லேசா இல்ல, உச்சண்டல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுங்குறாரு. எப்படிங்கிறாரு? நடுங்குது. எங்க ஒரே குளிரு, பயம். எப்ப பாரு விஜய விமர்சிக்கிறதுக்கு இவருக்கு என்ன அருகதை தகுதி இருக்கு? அவன் வரான் வரல, உனக்கு அது தேவையில்லை. இப்ப நான் கூட நாளைக்கு எங்க வேணாலும் வரலாம். வசதி வாய்ப்பு அப்பாற்பட்டது. எனக்கு ஒரு இந்த 3 பேர் நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? பார்ட்டிக்கு போடுவீங்களா, போட மாட்டீங்களா? அவன் அத மாதிரி வரான். உங்க அப்பா முட்டுடா, உங்க சின்னவங்க, உங்க பெரியவங்க, உங்க ஜாதி ஜனம் அவங்களுடைய துட்டா கொடுக்க போறேன். அவன் திறமை. என்னால முடியும்ன்றான். முடியாதுன்றதுக்கு நீ யாரு? முடியாத நீயே டெய் அடிச்சுன்னு, கலர் அடிச்சுன்னு, மேக்கப் பண்ணின்னு அப்படி நிக்கிற. இதெல்லாம் யார் வீட்டு பணம்? இது யார் கொடுத்தது? மக்கள் எல்லாம். இதான உண்மை. விஜய நீ ஏன் விமர்சிக்கிற? திறமையா ஒரு புள்ள வருது. அதே உன் வீட்டு புள்ள வந்தா கூட ஒரு திறமை தானே. விஜய பார்த்து இவனுக்கு ஒரே சலசலப்பு, கிளுகிழுப்பு. விஜய் நினைச்சாலுமே நைட்ல இவர் தூங்க மாட்டாரு. இவங்க குடும்பம் விஜய் என்னைக்கு வந்தாரோ அதுல இருந்து இவங்க தூங்கல. விஜய் நல்லா தூங்கலாம், விஜய் நல்லா நடக்குது. அவர் ஆர்ப்பாட்டத்துல 51 குறுக்கிடான். நீயே குறுக்க பிறந்தவன், நீ நெடுக்க பிறந்திருந்தா இத்தனை கேஸ் போட மாட்டேன். அவனுக்கு 1.5 கோடி கேஸ் போட்டியே, அவன் 1.5 கோடி கட்ட தயார். ஆனா நீ எத்தனை கோடி தின்ன?
அதுக்கெல்லாம் கணக்கு இருக்காருன்னா உனக்கு உங்க அப்பனுக்கு உங்க சித்தப்பனுக்கு உங்க தம்பிங்களுக்கு உங்க மொத்த பேர்கிட்ட இருக்கிற கணக்கை நீங்க ஒரு நாளாவது காட்டி இருப்பீங்களா?